ஏண்டி பல்லவி, என்னடி இதெல்லாம்? எதுக்குடி தேவையில்லாம அந்த பிள்ளைகிட்ட எதுவும் ஒம்புக்கு போற? பேசாம இருந்துக்கடி. இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த வீட்டில் இருக்க போற. அதுக்குள்ள எதுக்குடி தேவையில்லாத இந்த பிரச்சனையெல்லாம் உண்டாக்குற? ஏண்டி அவளை எதுவும் பார்த்து செஞ்சாதாண்டி உனக்கு உண்டு. மச்சான் தயவு இருந்தாதான் மலை ஏற முடியும், மைனி தயவு இருந்தாதான் மண்ணால முடியும். அது உனக்கு புரியுதா புரியலையானே எனக்கு ஒன்றும் தெரியல சாமி. நீ பண்றது எதுவும் சரியில்லை, நான் அம்பிட்டு தான் சொல்லுவேன். இதையே காரணமா வச்சு அவளும் புருஷனை முந்தானில முடிச்சுக்கிட்டு எதுவும் செய்யக்கூடாது, வரக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லி விட்டாலும்னா நாளைக்கு உன் கல்யாணம் என்ன வருது? உனக்கு எதுவும் நல்லது கெட்டதுன்னா யார் வந்து நின்று செய்யறது? ஏன்டி இப்படி கூறத்தவளா போற? ஏமா என்ன மணி, உன் மருமகளுக்கு சப்பட்டு பண்ணி பேசிட்டு இருக்க? அவ என்னை என்ன பேச்சு பேசிட்டு போற? அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே போட்டு என் மாவளை பார்த்து எதுக்கடி அந்த கேள்வி கேட்கறேன்னு சொல்லாம இப்ப நீ எனக்கு வந்து புத்திமதி சொல்றியா? அடியே, அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே போன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா அவ வீட்டுல உன் அக்காக்காரி வாடுறா, அதை மறந்து புட்டியடி. ஏண்டி இன்னைக்கு இவளை நாம எதுவும் பண்ண நாளைக்கு உன் அக்காவை அவன் மாமியை என்ன கொடுமை பண்ணுவாளோ யாருக்கிட்டே தெரியும்? அதையெல்லாம் நீ தெரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கிற. ஆமா, அக்காக்காரி வாடுறா. இவ்வளவு நாள் அவ இங்க தானே இருந்தா, இப்ப என்ன புதுசா அவ வீட்டுக்கு போயிருக்கா? அவளை முதல்ல கிளம்பிங்க வர சொல்லுமா. இந்த கல்யாணம் நடக்க முழு காரணமும் அவ தானே. ஏதோ நம்ம புருஷங்காரன் தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டா நாளை பின்ன அம்மா வீட்டோட தங்கிக்கல, எதுவும் நம்மள எதுவும் கேட்க மாட்டா அப்படின்னு நினைச்சு அப்படியே அவளை இவன் தலையில கட்டி வச்சுட்டா. இவ வந்து என்னைய ஏறுன்னு ஏறுறா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அந்த மீனாட்சி? இன்னைக்கு அந்த கவி வரட்டும், ஒண்ணுக்கு ரெண்டா நான் என்ன இவளுக்கு முடிவு கட்டி வீட்டுக்கு அனுப்புறேன்னா இல்லையான்னு பாரு. இதோட விட்டுருட்டி, யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாண்டி. அவதான் வேலைக்கு போகல எங்கேயும் போகலன்னு சொல்லிவிட்டால, அப்புறம் எதுக்கிட்டையும் பிரச்சனையை வீணா பெருசாக்குற? அதெல்லாம் சும்மா விட முடியாது. இது என்னுடைய மான பிரச்சனை. என்ன அவ பெரிய இந்த படிப்பு படிச்சிருக்கா? அவெல்லாம் ஒண்ணு என்னோட அதிகமாலாம் படிக்கல. காலேஜ்லயே நான் தான் நல்லா படிப்பேன். இன்னைக்கு அவளுக்கு மேனேஜர் வேலை கிடைச்சிருக்கு. அது எப்படிமா? அது அவ வேலைக்கு போயிட்டா அப்ப என்னோட இமேஜ் என்ன வருது இந்த வீட்ல? அப்படி சாதாரணமான அவளெல்லாம் விடக்கூடாதுமா. அப்புறம் இப்ப மேனேஜர் வேலைக்கு போறேன்னு சொல்லுவா, அப்புறம் நாளைக்கு அது பண்ண போறேன் இது பண்ண போறேன்னு ஆடிக்கிட்டு நிப்பா. அதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் அப்படியே வாயை பொத்திக்கிட்டு போகணுமா? அடியே, இது அவ வீடுடி. நாளைக்கே நீ கட்டிக்கிட்டு போனாலும் விருந்தாளி மாதிரி தான் வந்து தங்கிக்கிட்டு போகணும். அதுல போய் அவளை அது செய்யாத இது செய்யணும்னு சொன்னா அப்புறம் அவளுக்கு கோபம் வருமா வராதா? இவ என்ன ராசாத்தி மாதிரியே இருக்கா? எடுத்த எடுப்புக்கெல்லாம் எல்லாத்துக்கும் எதிர்த்து கேள்வி கேட்கறா. இவகிட்ட கொஞ்சம் நாம அடங்கி தாண்டி போகணும். அவளுக்கு பயந்துகிட்டு அடங்கி போறதெல்லாம் ஒன்னோட வச்சுக்க. எனக்கெல்லாம் அவளுக்கு பயப்படணும்னு அவசியமே கிடையாதுமா. ராசாத்தியா இருந்தா என்ன, மீனாட்சியா இருந்தா என்ன, ரெண்டு பேரும் எனக்கு ஒண்ணுதான். வீட்டுக்கு நான் பிறந்த பொண்ணு, நான் சொல்றதுதான் அவளுவ கேட்கணும், புரியுதா? பிறந்த பொண்ணு வீணா போன பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு நீ ஏன் தலையில மண்ணள்ளி போட்டுக்க போற? அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு என்கிட்ட வந்து கத்துன நான் என்னதான் பண்ணுவேன்னு தெரியாது பாத்துக்க. ஐயா என்னமா நீங்க எப்ப பாரு நை நை நைன்னு ஏதாவது சத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வாசல் நின்று என்ன எதுன்னு என்னைய வந்து கேக்குறாங்க. என்ன பிரச்சனையா உங்களுக்கு? எம்மா சாப்பாடு எடுத்து வைமா, நல்ல பசியா இருக்கு. அது ஒண்ணும் இல்லடா, உன் தங்கச்சிக்காரி ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிற. அதான் என்னடி இப்படியே இருந்தா நாளைக்கு கல்யாணத்துக்கு பிறகு உன் மாமியார் எங்களை தானே தப்பா சொல்லுவான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன்பா. இந்த போய் கை காலெல்லாம் கழிட்டு வச்சாமி, சாப்பாடு அம்மா எடுத்து வைக்கிறேன். சிட்டி ஏதோ அவங்கிட்ட சொன்ன நல்லா இருக்காது, விளக்க மாதிரி பிஞ்சு போயிடு பாத்துக்க. ஏண்டா டேய், சாப்பாடு எங்கடா இருக்கு? யார் இந்த சாப்பாடு செஞ்சு வச்சது? அப்படியே பகுசா வந்து சோறு போடுன்னு சொல்ற? ஏ பல்லவி, வாயை மூட போறியா இல்லையா? இப்பதானே படிச்சு சொன்ன. இதுக்கு தேவையில்லாத பிரச்சனையை வளர்க்கற அறிவு கட்டவன. வீட்டை வீணாக்கிறதுக்கு எங்க இருந்துதான் என் வயித்துல இருந்து போறதால தெரியல. ஏமா நீ சும்மா இரு. ஏய் எதுக்குடி சாப்பாடு செய்யல? என் வீட்டுல நீங்களா இருக்கீங்கல்ல, செஞ்சா என்ன? ஏன் நாங்க செய்யணும்? இவ்வளவு நாள் உன் பொண்டாட்டி தானே செஞ்சா, அவளையும் சாப்பாடு செய்ய சொல்லி சாப்பிடு. எங்க அவ? ஏன் எதுவும் வீட்டுல வேலை எதுவும் செய்யலையா? ஏமா என்னம்மா பிரச்சனை சொல்லுமா. அவ எதுவும் பண்ணிட்டாளா? ஆமா ஆமா, அவ என்னதான் பண்ணல. அவதான் பெரிய ராணி மாதிரி இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் ராஜ்யம் பண்றல. எப்பாடி இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் எங்கேயும் பார்க்கல. ஐயச்சி என்ன வாயி. பெரியவங்க சின்னவங்க எதுவும் மரியாதை கொடுத்து பேசுறாளா? இல்ல நம்ம மாமியாரு நம்ம நாட்டாருன்னு சொல்லி எதுவும் பணிஞ்சுதான் போறல. எது கேட்டாலும் எது தெத்து பேசுறா. இல்ல அதுக்கு என்னைய கையை நொங்கிக்கிட்டு அடிக்க வேற வரா. ஏன் அவ அப்படியெல்லாம் பண்ணா? நீங்க என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்க முதல்ல. ஐயோ ஐயோ, வீட்டுல கொள்ள விட போகுது. என்ன இவளை சொல்றது நானு கடவுளே. ஏன் ராசுகுட்டி எங்க இருக்கான்னு தெரியல. அவ என்ன பண்ணான்னு சொன்னாதானே அவளை போய் நான் கேட்க முடியும். அவ பண்றதுக்கு இன்னும் என்ன இருக்கு? வீட்ல எல்லாம் மகாராணி எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களாம். எப்போ காலையில 10 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்களாம். எழுந்ததும் அவங்களுக்கு பெட்டுக்கு காப்பி நேரா வரணுமா. சாப்பாடு எல்லாம் அவங்க ரூமுக்கு நாங்க கொண்டு போய் கொடுக்கணுமா. அவங்க வெளியே எங்கேயும் எழுந்து போக மாட்டாங்களாம். எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களாம். நாங்க ஏன் என்னம்னு எதுவும் கேட்டா நான் படிச்சிருக்கேன் நான் அப்படி இப்படின்னு பெரிய பேச்செல்லாம் பேசுவாங்க வக்கீலாட்டம். ஏம்மா நீ சொல்லுமா, அவ அப்படி இல்லாம பண்ண? அம்மா எனக்கு தண்ணி கேக்குறேன். அது நான் சொல்றேன்ல, அவங்க வயசானவங்க, அவங்களுக்கு என்னடா தெரியும்? அவங்களே பாவம் ரெண்டு பேரும் ராட்சசி மாதிரி வந்து விட்டுருக்கீங்க. நீங்க அண்ணனை ஏதாவது கேட்டதானே அம்மாவை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க ரெண்டு பேரும். ஏதாவது வாயை திறந்து கேக்குறீங்களா சொல்லு. இதெல்லாம் நான் போய் கேட்டுட்டா உன் பொண்டாட்டிக்காரி எங்களை பேசுறா. இந்த லட்சணத்துக்கு வேற உன் பொண்டாட்டிக்கு புது வேலை கிடைச்சிருக்கான். அவ சும்மா இருக்கையிலே இந்த ஆட்ட ஆட்டுறா. வேலைக்கெல்லாம் போயிட்டா எப்பா வீட்டையே ரெண்டாக்கிடுவா. அவ காலு தரையிலேயே நிக்காது. ஐயோ, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வரணும். நாங்களும் தான் இருக்கோம், இருக்க இடம் தெரியுதா? ஏன் நாங்களாம் படிக்கலையா? எங்க அப்பா அம்மா எங்களை படிக்க வைக்கலையா? இப்படி ஆடிக்கிட்டு திரியிறோம். பெரிய அல்ட்டா பாட்டு தானே ஆடுறேன். ஏடி சும்மா இருட்டி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி. சாப்பாடு செஞ்செல்லாம் வச்சிருக்கா. சாப்பாட்டுல உப்பு கொஞ்சம் தோண போட்டுட்டால, அதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு நிக்கிற. அவ்வளவுதான்டா. அவளை போய் எதுவும் அடிச்சு கடிச்சு வச்சிடாத, வேற ஒண்ணும் இல்ல.
ஏன் சாப்பாடு பார்த்து எதுவும் செய்ய மாட்டேல? உப்பு அதிகமா போட்டா யார் சாப்பிடுவா? அவளுக்கு என்ன அவ்வளவு திமிரு? என்னம்மா அவளுக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்றாள் இவ, அது என்னம்மா அது? அதுவா சாமி, அவ முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால அந்த கம்பெனில இருந்து ஏதோ லெட்டர் அனுப்பணுமே, அவளுக்கு ஏதோ மேனேஜராமே அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ற வேலையா, அது கிடைச்சிருக்குன்னு சொன்னேன். சரி நான் தான் வேணாண்டி மருமோல, இந்த கிராமத்துல இருக்கோம், உனக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சு, வெளியூருக்கு போகணுன்ற புருஷங்காரை விட்டுட்டு போனேன், அப்புறம் ஊர்ல இருக்கிறவளோ ஒரு மாதிரி பேசுறாளோ, அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொன்னேன். அவளும் சரிங்க தேன்னு விட்டுவிட்டா. அதை இவகிட்ட சொல்லியிருப்பா போல. இவ என்னமோ உப்பு போட்டதுக்கு நீ வேலை கிடைச்சிச்சுன்னு திமிர்ல பண்றியா, அப்படி பண்றியா இப்படி பண்றேன்னு அந்த பேச்சு பேசிவிட்டா. அப்புறம் அவ சும்மா இருப்பாள, அவளை பேசினதும் அவளும் கோவம் வந்து இவளை நாளை பேச்சு பேசிவிட்டா. அவ்வளவுதான்டா நடந்தது. அவ எங்கம்மா இருக்கா? சாப்பாட்டுல உப்பு அதிகமா போட்டா கேட்பாங்க, அதனால எதிர்த்து பேசுவாளா? இவளை அடிக்க வருவாளா அவ? இப்பவுமே இப்படி செய்யறானா அப்புறம் 4 பிள்ளை உன்னை எதுவும் செய்ய மாட்டான்னு என்ன மனசு இருக்கு? அப்படி கேளு கவி, அந்த வார பருவம் பொண்டாட்டி நல்லா இழுத்து வச்சு கும்மா குத்த 4 குமட்டிலே குத்துடா. என்னையே அடிக்க வரல, கையை நோக்கிக்கிட்டு அவ கையை இன்னைக்கு உடைக்க வைக்கிறனா இல்லையான்னு பாரு. ஏங்க என்ன நடந்ததுன்னா? ஏய், உன்னை நான் எதுவும் கேட்டனா? அதெல்லாம் நீ எதுவுமே சொல்ல தேவையில்ல, எல்லாம் என் தங்கச்சி சொல்லிவிட்டா. உனக்கு எவ்வளவு திமிரு? ஏங்க இல்லைங்க, நான் எந்த தப்பும் பண்ணலைங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏடி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி பண்ணிருப்ப? இந்த வீட்ல உன்னை கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டியா? உன் இஷ்டத்துக்குலாம் நீ பண்ணலன்னு எதுவும் யோசிச்சுட்டு இருக்காது, சரியா? உன் இஷ்டப்படி இருக்கவோ, உனக்கு பிடிச்சது செய்யவோ, இது ஒன்றும் உன் அப்பா வீடு கிடையாது. கல்யாணம் பண்ண வீட்டுல பெரியவங்க என்ன சொல்றாங்க, புருஷங்காரன் என்ன சொல்றான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தா இரு, இல்ல இப்பவே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு போ. என்கிட்ட அந்த பேச்சு பேசினால இப்ப வாய் திறக்கறால பாரு. புருஷங்கரை கேட்டதும் அடிச்சிருவான்னு பயந்துக்கிட்டு எப்படி அமுக்குனியாட்ட அமுக்கிக்கிட்டு நிக்கிற பாரு. ஏங்க அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, சொல்றது கேளுங்க. அப்படிலாம் கிடையாது மாமா. என்ன அப்படி இல்ல இப்படி இல்ல? ஏடி, அந்தந்த வீட்லயும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க, உனக்கு என்ன படிச்சிருக்கான்னு ரொம்ப திமிரா? நீ எப்படி இந்த மாதிரி பண்ணுவ? உன் அண்ணன் எவ்வளவு பாவம் தெரியுமா? இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருந்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவாருடி. மேனேஜர் வேலைன்னா சாதாரணமான வேலையா? எவ்வளவு பெரிய வேலை கிடைச்சிருக்கு. நீ என்னன்னா இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு வேலைக்கு போக மாட்டேன் போகலன்னு சொன்னியாமே, அப்படியா? என்ன இவன் வேலைக்கு போறத பத்தி பேசுறான்? ஏன் பொம்பளைங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டு வேலை தான் செய்யணும், வீட்டை தான் பாத்துக்கணும், வெளியே எங்க வேலைக்கு போக கூடாதுன்னு எதுவும் சட்டக்கட்டா இருக்கா என்ன? எப்ப கவி என்னப்பா பேசுற? நீ வீட்டுல இருக்கையில உன் பொண்டாட்டி வெளியூர்ல போய் தங்கி வேலை செஞ்ச, நாளைக்கு அவளைதான்ப்பா எதுவும் பேசுவாங்க. இங்க பாரு, வேலைக்கு போறாள, அவ போற இடத்துல எப்படி இருப்பாளோ ஏதா இருப்பாளோன்னு ஊர்ல எதுவும் பேசினா அப்புறம் அதான் நம்மளால தாங்கிக்க முடியுமா? ஏம்மா, மேனேஜர் வேலைன்றது சாதாரண வேலை கிடையாதுமா. அவங்க அண்ணன் எவ்வளவு பேர்கிட்ட கடை வாங்கி இவளை படிக்க வச்சிருக்காங்க. அதுக்கு இந்த வேலை கிடைச்சதுக்கு நாம ரொம்ப சந்தோஷப்படணுமா? யார் என்ன பேசினா உனக்கு என்ன? அன்னைக்கு இவன் என் மேல பழி போட்டு என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவா இருந்தப்ப அடுத்தவங்க எதுவும் சொல்லுவாங்க நீ நினைச்சியா? இல்ல இவளோட வாழ்க்கை வீணா போயிட கூடாதுன்னு எனக்கு கட்டி வச்சேன். இப்ப இந்த வேலைங்கிறது இவ வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு இடமா, அதை நம்ம விடணும். நம்மளோட சுயநலத்துக்காக அவளோட சந்தோஷத்தை கெடுக்க கூடாது இல்லையா? அவ போய் வேலை பார்க்கட்டுமா? அதெல்லாம் யாரும் எதுவும் சொன்னா காதுல வாங்காத. நாளைக்கு உன் மருமவ கெத்தா ஊருக்குள்ள வரும்போது உனக்கு தானே பெருமையா இருக்கும். ஆமா ஜாமி, நீ சொல்றது சரிதான். ஊர்ல இருக்கிற சிரிக்குவ இந்த இப்ப வேலைக்கு போனா அங்க போயிட்டா பாரு இங்க போயிட்டா பாருன்னு அப்படி இப்படி பேசுவாளுவ. அதுவே என் மருமவ நல்லா சம்பாரிச்சு நாம கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டா அவெல்லாம் வேலைக்கு போய் சம்பாரிச்சு எப்படி இருக்கா பாருன்னு அப்புறம் என் மருமவளை பத்தி பெருமையா பேசுவாளுவே. அவளுக்கு நல்லது பண்ணாலும் பொறுக்காது, கெட்டது பண்ணாலும் பொறுக்காது. எதை பண்ணாலும் எதையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதான் இந்த ஊர்காரிகளுக்கு வேலை. அதுக்கு எதுக்கு நம்ம கவலைப்படணும்? தாராளமா அனுப்பு. உன் பொண்டாட்டியை நீ அனுப்புறேன், நான் எதுக்கு அதுக்கு தடையா வந்து நிக்க போறேன்? ஓஹோ, அனுப்பி விடுங்க, நல்லா அனுப்பி விடுங்க. தாராளமா இவ்வளவு வேலைக்கு அனுப்பி விடுங்க. அங்க போய் எங்கேயாவது தங்கிக்கட்டும். அதுக்கு பிறகு சம்பாரிச்சு காசு பணம்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் யாரையும் மதிக்க மாட்டா. இப்ப படிச்சிருக்கான்னு திமிர்த்தனம் காட்டுற. நாளைக்கு வேலைக்கெல்லாம் போயிட்டு காசு பணம் சேர்ந்துருச்சுன்னா ரொம்ப பணக்காரியாட்டம் திமிர்த்தனம் காட்டுவேன். எனக்கு என்ன? அப்புறம் உன் வேலைக்கார பொண்டாட்டிக்கு அடிமை மாதிரி நீ வாழ்ந்துகிட்டு இருக்க போற. ஏன் பல்லவி இந்த மாதிரி எல்லாம் பேசுற? நான் அப்படியெல்லாம் கிடையாது, புரிஞ்சுக்கோ. பல்லவி, நீ இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் ஆகி பணக்கார வீட்டுக்கு மருமகளா போற. நீ அங்க போனதுக்கு அப்புறம் உன் பணத்தை இவரை எங்க கிட்ட காட்ட மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு? இல்ல உன் பண்ணையார் மாமியார் மாதிரி எல்லாரையும் அடிமத்தனம் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு? நானும் அப்படிலாம் இருக்க மாட்டேன். நானும் அந்த மாதிரி கிடையாது, சொல்லிவிட்டா. நீ அந்த மாதிரி கிடையாதுல, அந்த மாதிரிதான் இவளும், புரியுதா? இந்த வீட்டுல உனக்கு என்ன சுதந்திரமோ உனக்கு என்ன நியாயமோ அதே தான் இவளுக்கும். எதுக்கு நீ தேவையில்லாத இவ பிரச்சனையில தலையிடுற? சும்மா சத்தம் காட்டிக்கிட்டு நிக்காத, புரியுதா? போய் வீட்டு வேலையெல்லாம் கத்துக்க முதல்ல. எப்படி நீ ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு தானே வந்த? நீ போ முதல்ல. இவ கிடக்குற புத்தி கட்டவ இப்படிதான் ஏதாவது புலம்புவா. இப்ப வீட்டுல தங்க இல்லல்ல, அவளோட வேலையை இவ எடுத்துக்கிட்டா போல. அத எல்லாரும் என்னைய அசிங்கப்படுத்துறீங்களா? உன் மருமவ எப்படி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன்னு பாக்குறேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு அந்த பண்ணையார் வீட்டுக்கு போய் பண்ண வேலை செய்யணும். உன் மருமவ மட்டும் இந்த வீட்டுல வந்து மேனேஜர் வேலைக்கு போகணுமா? விட மாட்டேன், விடவே மாட்டேன். மாமா, இந்த வருஷம் கரும்பு நல்லா விளைஞ்சிருக்குல்ல? என்ன விளைஞ்சு என்னத்த பண்றது? நம்ம கிட்ட 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அங்க சந்தையில ஒரு கட்டை 50 ரூபான்னு விற்கிறேன். இந்த ஊர் முழுக்க கடனை வாங்கி இந்த கரும்பை ஆளாக்கி விட்டா அது அப்படியே அடியோட அறுத்து எடுத்துட்டு போய் ஒரே நாள்ல சந்தையில பணமாக்கிறானவன். நம்ம நிலப்ப சிரிப்பா சிரிக்குது இங்க. ஏமாமா, இது மூக்கான விட்டு தோட்டம் தானே? ஒரே ஒரு கரும்பு பறிச்சு தரீங்களா? சாப்பிடும் போல இருக்கு, பார்க்கவே ஆசையா இருக்கு மாமா. என்னடி நீ இன்னும் அறுவடையே பண்ணல, அதுக்குள்ள கரும்பு பறிக்க சொல்ற? அதெல்லாம் வேணாம், அப்புறம் யாரும் பாத்துட்டாங்க நம்மள தப்பா நினைப்பாங்க. நான் என்ன ஒரு கொள்ள கரும்பை கேக்குறேன், ஒண்ணு கேக்குறதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க? கரும்புன்னு சொன்னாலும் இனிக்கும், அதுல திருடி தின்னா இனிப்புக்கு மேல இனிப்பால இருக்கும். ஒன்னே ஒண்ணுங்க.
என்னாடி திருட சொல்ற? அதெல்லாம் என்னால முடியாது. ஐயா ஆளை விடு. ஐயா எப்படி இருக்கா பத்தியா இவ? ஒரு கரும்பு திருடுறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. உன்னே ஒண்ணு பறிச்சு கொடுங்க. ஒரு கரும்பா இருந்தாலும் ஒரு கொலை கரும்பா இருந்தாலும் திருட்டுத. என்னாலலாம் முடியாதுப்பா. முடியாதா? அப்ப போங்க. நான் இந்த இடத்த விட்டு நான் வரவே மாட்டேன். நீங்க எப்ப இந்த கரும்பு எனக்கு வெட்டி தரீங்களோ அப்பந்தான் வருவேன். என்னாடி உங்ககிட்ட பெரிய ரோதனையா இருக்கு. சரி வா, ஒண்ணுதான் கேட்கணும். அதுக்கு பிறகு வேற எதுவும் கேட்க கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். யாரும் வந்து பாத்துட்டு போறாங்கடி. எனக்கு வேற ஒரு மாதிரி இருக்கு. இந்நேரத்துக்குள்ள யாரும் இங்க வர மாட்டாங்க. போங்க. என்னடி இது இவ்வளவு வலுவா இருக்கு, இழுக்க முடியல. என் மாமனாலே முடியலையா? என்ன மாமா சொல்றீங்க? நீங்க நினைச்சா மலையை கூட உருட்டி பரட்டிடுவீங்க. இதை ஒழுக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு என்ன நீங்க? என் மாமா யாரு? மதுரை வீரன், மீச வச்ச ஆம்பளை. மாமா நீங்களா இல்ல அந்த கருப்பு செடியா? பாருங்க மாமா ஒத்துக்கத்த. இவ ஒரு ஆளே போதும். நம்மள உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்கிடுவா. எட்டி கொஞ்சம் அமைதியா இரண்டியே. என் மாமனை உற்சாகப்படுத்துற மாதிரி ஒரு பாட்டு ஒண்ணு எடுத்து விடுறேன். ஏன் மாமா மதுரை வீரன், அவன் மனசுக்கு ஏத்த சூரன். இந்த கரும்பு காட்டுக்குள்ள இரும்பு காட்டுக்குள்ள கரும்பு காட்டுக்குள்ள மாமா. என்ன ஒரு பாட்டு! எப்பா இந்த பாட்டை கேட்டா காதுல இருந்து ரத்தம் தான் வரும். என்னங்க மாமா உங்களுக்கு பிடிக்கலையா? நான் வேணா வேற பாட்டு பாடுவேன். நீ ஒரு ஆணையும் புடுங்க தேவையில்ல. நானே இந்த கரும்பு புடுங்க முடியாத கஷ்டப்படுறேன். ஏன் மாமா நான் வேணா கூட சேர்ந்து புடுங்கவா? சொல்லிறியா? எங்கேயாவது செய்யறியா? தனியா கடந்து கஷ்டப்படுறான்னு ஒரு மனுஷன் ஏதோ கூட சேர்ந்து இழுப்போம்னு இழுக்கிறியா? வர என் அறிவு கட்டவல கரும்பு பிடிச்சி இழுனா என்னைய பிடிச்சி இழுக்கிற? கரும்பு சொன்னீங்களா? உன்னைய வச்சுக்கிட்டு எப்பா அம்மா என்ன ஒரு தாங்கா இருக்கு. மாமா உங்களால முடியும் மாமா, உங்களால முடியாதா மாமா? பிடிச்சி இடுங்க. இந்த கரும்பு இப்ப தின்னேதான் ஆகணுமே. அதான் ரேஷன் கடையில கரும்பு தராங்கல்ல, அது தின்ன என்னட்டி? கைக்கு முன்னாடி இருக்கையில ரேஷன் கடைக்கு போய் வாங்கி தின்னணுமா? என்னங்க நீங்க? உங்களால முடியும்னு சொல்லுங்க, இல்லன்னா போலாம். புடிங்கி தார இரு. எப்பா எப்படியோ புடிங்காச்சு. இந்தா கொடுங்க. கிளம்பு யாரும் வந்துட போறாங்கடி. யாரும் வர மாதிரி சத்தம் வேற கேக்குது. அதையெல்லாம் யாரும் இல்ல, அது ஒரு மன பிராந்தி. வந்ததே வந்துட்டோம். பொங்கலுக்கும் சேர்த்து வச்சு இங்கேயே புடிங்கிட்டு போயிடலாம் மாமா. என்னது பொங்கலுக்கு சேர்த்து வச்சு புடுங்க போறியா? ஏடி ஒத்த கரும்பு புடுங்கவே என் உசுறு போயிடுச்சு. பொங்கலுக்கு வேணும்னா தங்கமேலு வீட்டுக்கு ஒரு 5, நம்ம வீட்டுக்கு ஒரு 5, அப்புறம் தம்பி இருக்கான் அவனுக்கு ஒரு 5. எப்பா ஐயோ என்னால முடியாது. நான் அது பரவாயில்ல, ஒரு 2 3 இருந்தா போதும்னு நினைச்சேன். நீங்க என்னன்னா மொத்த ஊருக்கே திருடி எடுத்துக்கிட்டு போயிடுங்க போலயா? பாத்தியா பேச்சு வாக்குல என்னை திருடன்னு சொல்லிவிட்ட பாத்தியா? சும்மா சொன்ன மாமா. சரி நான் அப்படியே கரும்பு உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கேன், நீங்க புடுங்க. எல்லாம் என் நேரம். மாமா இந்த கரும்பை எங்க இருந்து ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறது? அப்படியே விட்டு போறீங்களே, உடைச்சுதாங்க. கரும்பு புடுங்க வச்சு இப்ப என் கையை உடைச்ச. இந்த கரும்பை உடைக்க வச்சு என் முட்டையை உடைக்க போறியா? பண்ணு. இன்னும் என்னென்ன முடிவு பண்ணி வச்சிருக்கே எல்லாத்தையும் இப்பவே நடத்திக்கோ. சர்த்தம் கோவப்படாதீங்க. 2 புட்டு கொடுங்க. என்னடா இது? ஒரு கரும்பு உடைக்கவா இந்த முக்குறாரு என் புருஷன்? முட்டிலெல்லாம் வச்சு உடைக்கிறாரு. ஏங்க கையால சும்மா அப்படி ஒரு திருவி இப்படி ஒரு திருவிங்களா? எங்க நீ திருவி கட்டு பாக்கும். இப்ப பாருங்க உங்க பெண்டாட்ட யாருன்னு தெரியும். ஒரு கரும்பை புட்டு கொடுக்க மூக்கால அழுதுகிட்டு நிக்கிறாரு இவரு. பாத்தியலா? சரி என்ன ஆளு தாண்டி நீ கரும்பையே இந்த உடைக்கிற? அப்ப நாளா உன் கையில மாட்டின அவ்வளவுதான். சரி மாமா பேசிக்கிட்டே நிக்காதீங்க. சீக்கிரம் போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. யார் வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். என்னை அவங்ககிட்ட உதவாங்க வைக்காம விட மாட்டே போல, அப்படித்தானே? அதெல்லாம் இல்லையா, சீக்கிரம் ஆக வேண்டிய வேலையை பாப்பியா? சும்மா வாய் பேச்சுக்கிட்டு என்ன மனுஷன் நீ? ஆமாடி உன் அப்பா விட்டு தோட்டம் தானே இது. உரிமையா வந்து எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துக்கிட்டு போவேன். ஊரா விட்டு தோட்டத்துல திருட வந்துட்டு என்ன கொழுப்பு பத்தியா இவளுக்கு? யாரு பாத்து தோட்டத்துக்குள்ள கரும்பு களவாடுறது? ஐயோ என்னங்க என்ன இப்படி மாட்டிக்கிட்டோம்? ராசு என்ன பழக்கம் இது? இப்படி திருடி திங்கிறீங்க புருஷனை பொண்டாட்டியா? தோட்டத்துக்கு வந்து கைய வைக்கிறீங்களா? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஓகே என்ன சும்மா பொண்டாட்டி ஒன்னே ஒண்ணு ஆசையா இருக்கும் மாமா புடிங்கி கொடுங்கன்னு சொன்னேன். அதானே உன் பொண்டாட்டிக்கு ஆசையா இருக்குன்னா எங்கேயோ பணம் மட்டும் வாங்கி சாப்பிட வேண்டியதுல இப்படி யார் விட்டு தோட்டம் தான் கிடைச்சது திருடிங்க. உங்களுக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஊரை கூட்டி பஞ்சாயத்து வைக்கல. என் பேரு மூக்கையே கிடையாது. என்ன முக்கியமாமா இப்படி சொல்லுறீங்க? ஏதோ ஆசையா இருக்குன்னு ஒன்னே ஒண்ணு எடுத்து சாப்பிட்டது தப்பா? நம்ம ராசாத்தி இந்த மாமா கீமான்ற வேலை இங்க வேணா. முதல்ல வாங்க பஞ்சாயத்துக்கு. எப்படி நீங்க என் வீட்டு தோட்டத்துல கரும்பு களவாடலாம்? இது திருடி திருண்டதெல்லாம் ஒரு பொழப்பு. ஐயா தேவையில்லாத வார்த்தை விடாதீங்க ஐயா. ஏதோ தெரியாம செஞ்சு விட்டோம். சரி பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டுவிட்டாலேன்னு சொல்லி ஒன்னே ஒண்ணுதான் எடுத்து கொடுத்தேன். அதுல என்னையா குறைஞ்சிட்டு போகுது? என்னது ஒன்னே ஒண்ணு எடுத்து கொடுத்தா அதுல என்ன குறைஞ்சிட்டு போகுது? ஒரு கரும்பு என்ன விலை விக்குது தெரியுமா? பொங்கல் அதுவும் ஒரு கரும்பு 50 ரூபாயா? அப்படியா வரவன் போறவன் எல்லாம் ஒவ்வொன்னா திருடிட்டு போனா அடுத்து நான் தான் தலையில துண்டு வச்சுக்கிட்டு போகணும். விடுங்க மாமா விடுங்க. இப்ப என்ன முக்கிய மாமா, உங்களுக்கு இந்த கரும்பு தானே வேணும் வச்சுக்கோங்க. நான் ஆசைப்பட்டு கேட்டேன்னு என் வீட்டுக்காரரு ஏதோ எடுத்து கொடுத்துட்டாரு. அதையும் நம்ம பெரிய குத்தமா பேசுறீங்க. ஏதோ வாங்கி வயிறுமா இருக்காளே நம்ம பொண்டாட்டி, ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கலன்னா காலு வீங்கி போயிடுமான்னு நினைச்சு இந்த கரும்பை ஏதோ பறிச்சு கொடுத்துட்டாரு. அதுக்கு இந்த பேச்சு பேசுறீங்க? பரவாயில்ல வாங்க மாமா. இப்ப ஒரு கரும்பு தானே திங்கலன்னா என்ன மோசமா போகுது? என்னதே வாய் வயிறுமா இருக்கியா? கேட்டு என்னட்டி உளர்ற? இதெல்லாம் தேவையில்லாத வேலை எதுக்குடி? வெய்ய என்ன வெய்ய அடிக்குது மாமா, வாங்க போலாம். இப்படியே வெயில் நின்னா பிள்ளைக்குதான் ஆகாம போயிடும். அட என்ன பேச்சு பேசுற? என் பொண்டாட்டி ராசாத்தியா இது? என்னம்மா சொல்ற? உண்டா இருக்கியா? அதை முன்னாடியே சொல்லலாம்ல. உங்களுக்கு தெரியுமேன்னு நினைச்சேன். அட ஏன்டா ராசு இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இந்த காட்டுக்குள்ள எல்லாம் கூப்பிட்டு வருவ? ஏன்டா அறிவு கட்டவன வீட்லயே வச்சு பாத்துக்கிறதுல? ஏமா உன் பிள்ளை 2 பள்ளிக்கூடத்துக்குள்ள போகுது? ஆமாங்க மாமா
ஒரு புள்ள 8வது படிக்கிறா, ஒரு புள்ள 6வது படிக்கிறா. சரி 2 பொட்ட பிள்ளையா இருக்கே, ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னுதான். நல்ல விஷயம் நல்ல விஷயம். ராசே ஒரு கரும்பு என்ன இந்த தோட்டத்து கரும்பையே எடுத்து கொடு. ஏமா உனக்கு எப்ப திங்கணும்னு சொல்லுதோ வந்து தின்னு. இந்த கரும்பு தோட்டம் மட்டும் இல்ல, அந்த பக்கம் மாந்தோட்டம் இருக்கு, அப்புறம் இந்த பக்கம் கொய்யா போட்டிருக்கேன். எது வேணும்னாலும் எடுத்துக்கோ. சரி நான் வரட்டா, பாத்து போங்க. ராசே பாத்து கூப்பிட்டு பையா. அடியே அறிவு கட்டவல, என்னடி இப்படி திடீர்னு இந்த மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டேன்? ஏங்க இப்ப பொங்கலுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 300-400 ரூபாய்க்கு கரும்பு வாங்கணும்ல, அது செலவு நமக்கு மிச்சம் தானே. அதான் அவரே சொல்லிவிட்டார்ல, எவ்வளவு வேணா எடுத்துக்காங்கன்னு. போங்க மாமா, ஒரு 10 கட்டு போல வெட்டி எடுத்துருவாங்க, தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் வித்துடலாம். ஏண்டி அந்த ஓட்டவாய் கிழவங்கிட்ட போயிட்டு இப்படி உண்டாயிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஒரு ஊர் முழுக்க சொல்லுவாரு. என்னடி பண்ணுவேன்? 4 பின்ன 4 பேருக்கு என்னைய பத்தி கேட்ட ஐயா எனக்கு ஒரே அசிங்கமா இருக்குமே. சொன்ன சொல்லட்டுமே, இப்ப என்ன அதுல தப்பு? அப்படியெல்லாம் சொன்னா யாரும் நம்பாமலாம் இருக்க மாட்டாங்க. ஆமாடி ஆமா, உன் தொப்பையும் தொந்தியும் பார்த்தா யாரும் நம்பாமலாம் இருக்க மாட்டாங்க. என்ன கொழுப்பேன்?